நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து வாழ்க்கையில இவங்க மாதிரி யாரும் போராடுறவங்க கிடையாது. இன்னைக்கு கல்லீரல் ஃபுல்லா பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில எந்த ஒரு இதுவுமே இல்லாம சப்போர்ட் இல்லாம தான் பொண்ணுக்காக வாழவே கூடாதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள எப்படியாவது இந்த பொண்ணு காப்பாத்திடணும், எங்க அம்மா கூட கொஞ்ச நாள் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாம அவங்க அம்மா கூடவே இருந்து பணிவிடை பார்த்துட்டு அந்த பொண்ணு இருக்கு. என் பிள்ளைக்காக வாழணும். பிள்ளைக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? எப்பயாவது அழக்கூடாது. இங்கே பாருங்க அம்மா, இங்கே பாருங்க உங்களோட கஷ்டங்கள் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணீர் விடக்கூடாது. வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் இன்பங்களும் துன்பங்களும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புங்கிறது உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும், எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இருக்கு. நான் எதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாசம் மளிகை ஜாமான் பண உதவி செய்யறேன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ இன்னும் இருக்கிற நாள் சந்தோஷமா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. இதை நினைச்சு கவலைப்படாங்க. தைரியம் தான், உங்களோட தைரியம் தான் அந்த பிள்ளைக்கு ஆறுதல். அந்த பொண்ணுக்கு யாருக்கு உங்களை விட்டா யார் இருக்கா? நிறைய கஷ்டங்கள் பட்டேன். நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டீங்களா? ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கேன். தண்ணி கூட குடிச்சிட்டு என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தன் பிள்ளைக்காக தான் உயிரை கூட பெரிய இதா நினைக்காம பரவாயில்லன்னு இவ்வளவு கஷ்டமா வந்து நிக்கிறீங்கல்ல, அந்த கஷ்டத்துக்கு தான் நான் உதவி பண்ணேன். சரியா? இந்த மாசம் மளிகை ஜாமான் எல்லாம் இருக்கு. சரியா? எல்லாமே வாங்கிட்டேன், எப்பயும் போல வாங்கிட்டேன். மளிகை ஜாமான் எல்லாம் இருக்கு. நீங்க பாட்டு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இருங்க. கடவுள் கொடுத்த உயிர் அவருக்கு தெரியும் எல்லாமே. நான் பாத்துக்கிறேன் உங்களை. அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். உங்க அம்மா தான் உனக்கு உயிர். உங்க அம்மாவை பாத்துக்கலாம். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா பாத்துக்கலாம். அதானே? பாத்தீங்களா எப்படி சொல்றா பாருங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாம், எங்க அம்மா தான் வேணுங்கிறா. அதனால அவளுக்காக நீங்க இருக்கணும். சரியா? சாப்பிடணும். தண்ணியை கூட குடிச்சு நீங்க பட்னியா இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு எப்ப பாப்பா நான் சாப்பிட்டேன், அம்மா பட்னியா இருந்தேன்னு சொன்னா சந்தோஷமா, நல்லா சாப்பிட்டேன்னு உனக்கு சந்தோஷமா? பாத்தீங்களா? சாப்பிட்டாதான் சந்தோஷங்கிற. ஆனா செய்வீங்களா? ஓகே. இதுல பண உதவி இருக்கு. சரியா? இந்த பண உதவி உங்களுக்கு தான். எப்பயும் நான் செய்வேன்ல, உங்க மாச செலவுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, மருந்துக்கு. நீங்க நிம்மதியா சாப்பிட்டு தைரியமா இருங்க. மாசம் உங்களை தேடி என்னோட உதவி வந்து சேரும். சரியா? யார் வராங்களோ இல்லையோ நான் வந்து நிப்பேன் உங்களுக்காக. சரியா? அங்க பாருங்க உங்க பொண்ணே சிரிக்கிறேன். எங்களுக்கு அது போதுங்க ஐயா. அது போதும்ல? சந்தோஷம். நான் இப்ப உங்களுக்காக வருவேன், உங்க பொண்ணுக்காக நான் வருவேன். சரியா? எல்லாட்டாலும் என் பொண்ணை பார்த்து அதெல்லாம் நீங்க இருப்பீங்க. 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. நான் சொல்ல சிரிங்க பாருங்க, சிரிங்க பாருங்க. சிரிச்சாலே 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். பாருங்க, வாய் விட்டு சிரிங்க. அதனால சரியா? நீ 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்க பொண்ணு கல்யாணம் பார்த்து உங்க பேரன் பேத்திலாம் பார்த்து தான் போவீங்க. சரியா? ஓகேவா? உங்க அம்மா சிரிக்கிறாங்கப்பா. உடனே சொன்னாதான் உங்க அம்மா சிரிக்கிறாங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாம் வச்சுக்கோங்க. ஏதாவதுனாலும் எனக்கு இடையில ஃபோன் பண்ணுங்க. சரியா? கரெக்டா இருக்கா? இது செருப்பு போட்டு போனா செருப்பு போட்டு வரணும்.